ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுவுமே ஒரு எம்என்சி கம்பெனில வந்து கேட்ட ஒரு கொஸ்டினு. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த லெட் பின்ற இருக்கா குடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்க வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணணும் மீன்ஸ் வந்து இந்த வந்து அப்படியே முன்னாடி போயிறணும். இந்த மாதிரி ஒரு லெட்டரும் வந்து பின்னாடி இருக்க லெட்டர்னா முன்னாடி கொண்டு போகணும். ஸோ அப்படி முன்னாடி கொண்டு போறப்ப இந்த ஏன்னு இருக்கா. ஸோ இந்த ஏவோட மேட்ச் ஆச்சுன்னா, ஸோ எத்தனை லெட்டர் வந்து பின்னாடி இருந்து முன்னாடி வந்து ரொட்டேட் பண்ணனால இந்த அவுட்புட் வந்துச்சுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டே எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த சாக்லேட் இருக்கிறப்ப வந்து முன்னாடி அனுப்பிச்சுட்றோம். ஸோ அப்போ வந்து முன்னாடி அனுப்பிச்சுட்றோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைமு. ஸோ நெக்ஸ்ட்டு அனுப்பிச்சுட்றோம். ஸோ போகுது. ஸோ போகிறப்பே அது மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மேட்ச் ஆகலை மீன்ஸ் வந்து இதுவும் இந்த ஏவும் மேட்சாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போயும் மேட்ச் ஆகலை. ஸோ வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போயும் மேட்ச் ஆகலை. திருப்பி வந்து ஓவை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே மேட்ச் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ எத்தனை லெட்டரை வந்து நான் ரொட்டேட் பண்ணனால இந்த அவுட்புட் வந்துச்சுன்னா, ஸோ இந்த ஓலேருந்து இந்த இது ஃபுல்லாக கரெக்டாக. ஸோ அப்போ வந்து 5 லெட்டரை வந்து நான் 5 லெட்டர் வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி இப்போ 5 லெட்டரை வந்து ரொட்டேட் பண்ணி இந்த அவுட்புட் வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல தான். ஸோ இங்கே என்ன அவுட்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எத்தனை தடவை ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. அப்போ இது இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அவுட்புட் வந்து எத்தனை தடவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க அதோட கவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட் வந்து இப்போ வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, எப்பயும் போல் ஒரு ஃபார் லூப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபார் லூப்பா. ஸோ I ஈக்குவல் டு 0. ஸோ பியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் பி டாட் லென்த்துன்னு கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ என்ன இதில் என்னென்னா நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணுறப்போ வந்து இந்த ஏக்கு மேட்சாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்படி மேட்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதோட கவுண்ட் எத்தனையோ அது வந்து ரிசல்ட் ஆகிறப்போது கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு இதுதான். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் பண்ண போகிறோம். ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கு இஃப் கண்டிஷன் கரெக்டாக. ஸோ அதனால் இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. ஆனால் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுற ஆன்சரை தான் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் கரெக்டாக. அப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னன்னா நம்ம வந்து பியை தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த பியை வந்து ஒரு வேரியபிளில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து நான் பிஏ இது பண்ணிடுறேன். இப்போ நான் பிஏ இப்போ வந்து இதை ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, எனக்கு வந்து முதல்த்தனே வந்து லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் முன்னாடி வரணும் கரெக்டாக. இப்போ லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் முன்னாடி வரணும். அப்போ வந்து லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்லைஸ் மெத்தடில் வந்து இப்போ ரிசல்ட்டில் தான் இருக்குது. இப்போ ரிசல்ட்டு டாட் ஸ்லைஸில் வந்து ஸோ நம்ம -1 கொடுத்தோம்னா நமக்கு லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் இப்போ இந்த இடத்துல வந்துடும், ஈன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட வந்து இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மிச்ச எல்லா எலமெண்ட்டும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக. அப்போ வந்து மட்டும் முதல் ஸ்டெப் படி நம்ம பார்த்தப்போ மட்டும் நம்மளுக்கு முன்னாடி வரணும், மற்றெல்லாம் பின்னாடி வரணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதே இதில் என்ன பண்ணணும்னா எனக்கு லாஸ்ட் பொசிஷன் தவிர எல்லாமே வரணும். அப்போ வந்து நான் 0லேருந்து -1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் பொசிஷன் தவிர எல்லாமே வந்துடும். அப்போ இதில் என்ன நடக்கும்னா நமக்கு வந்து இங்கே முன்னாடி வந்துடும். அதே மாதிரி இந்த தவிர எல்லாமே வந்துடும். இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணோன்னா முன்னாடி வந்துடும், மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துடுமா ரைட்டாக. ஸோ நெக்ஸ்ட் தடவை லூப் வரப்போ லாஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா இருக்குமா. அப்போ இங்கே வந்துடும். தவிர மற்ற எல்லாமே இருக்குமா, அது இது வந்துடுமா. ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகி நம்மளுக்கு இது வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுல. ஸோ இங்கே என்ன நடக்குன்ற வேணால் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சாக்லேட்னு இருக்கா. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டுன்ற இந்த 7 லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ முதல் லூப் ஆகிறப்ப வரும். ஸோ லூப் ஆகிறப்ப இந்த ரிசல்ட்டு ஸ்லைஸ் -1 என்ன பண்ணணும்னா இந்த மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இது என்ன பண்ணணும்னா 0 -1னா -1னா லாஸ்ட் எலமெண்ட்டா. அப்போ லாஸ்ட் எலமெண்ட் தவிர எல்லாமே வரணும். அப்போ லாஸ்ட் எலமெண்ட் தவிர எல்லாமே வரணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தனா நமக்கு என்ன வரும்னா, ஓகே நான் டைப் பண்ண இது பண்ணனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்துடுமா. ஸோ இந்த கோடு இது வந்துடும். ஸோ இப்போ இதுவும் இந்த ஏவும் மேட்ச்னா கண்டிப்பாக மேட்ச் இல்லை. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து என்ன இருக்கும்னா, இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கும்னா
ரிசல்ட் ஈக்குவல் டு ஸோ இதுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் வந்து I வந்து 1 ஆகும். அப்போ திருப்பி வரும். இப்போ வந்து அதே லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப -1. இப்போ லாஸ்ட் வந்து டியா, அப்போ இந்த டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ டி ப்ளஸ்ஸு ஸோ அது போக வந்து இப்போ லாஸ்ட் எலமெண்ட் தவிர எல்லாமே இருக்கும்னா இது வரைக்கும் வந்துருமா? அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ இப்படி வரும் கரெக்டாக. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இப்போ வந்து ரிசல்ட் வந்து இதாக இருக்கும். ஸோ ரிசல்ட் இதாக இருக்கிறப்போ இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இது கரெக்டானா கரெக்டாக இருக்காது. ஓகே, அப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. ஸோ திருப்பி வந்து நமக்கு லூப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லூப் ஆகிறப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலமெண்ட் ஏ, இப்போ இது லாஸ்ட் எலமெண்ட் தவிர மிச்சம் இருக்கிறது வந்து இது. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா இப்படி வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்படி வருமா? ஓகே, கரெக்டு இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லூப் வந்து ரன் ஆகும். அப்போ லூப் ஆச்சுன்னா திருப்பி வந்து இது கிடைக்கும். ஸோ அப்போ இது கிடைக்கிறப்ப ஸோ இதில் லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லு. ஸோ எல்லு ப்ளஸ்ஸு இதில் இருக்கிற மற்ற எல்லாமே அந்த எல்லை தவிர இருக்கிற எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போயும் இது வந்து இது இருக்கும். ஸோ இப்போயும் மேட்ச் இருக்காது கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகப்போ லாஸ்ட் எலமெண்ட் வந்து 0 ஓ ப்ளஸ்ஸு ஸோ அந்த இது இல்லாமல் மிச்சம் எல்லாமே. ஸோ இப்போ ஜாயின் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்துருச்சா? ஸோ அப்போ இப்போ வந்து இதுதான். ஸோ இதுதான் நடக்குது. இப்போ நடக்கிறப்ப இப்போ வந்து இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போ மேட்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். அப்போ இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட்டு equal to நம்ம ஏன்னு கொடுத்துருவோமா? ஸோ அப்போ ஏ இருக்குது. ஸோ அந்த ஏ வந்துச்சுன்னா இது சம்திங் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த லாஜிக்காக புரியுதா? ஸோ இதில் வந்து இது ஈக்குவலாக இருந்தால் மட்டும் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கேட்கல. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தடவையும் இது வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா இது எத்தனை எலமெண்ட் வந்து ரொட்டேட் பண்ணி இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க கரெக்டாக. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற இடம் இதுதானா? ஸோ அப்போ இந்த ரொட்டேட் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தடவை ரொட்டேட் ஆச்சுன்னு தெரிஞ்ச பிறக்கும் அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற கவுண்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து முதல் 0 தான் இருக்கும். ஒருவேளை இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனாலே கண்டிப்பாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு இருக்கும் கரெக்டாக. அப்போ ரொட்டேட் ஆகிறப்போ நான் என்ன பண்ணேன்னா ஏற்கனவே எத்தனை தடவை ரொட்டேட் ஆகிருக்கோ அதோட 1+1 கூட்டிக்கோன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை ப்ளஸ் கூட்டி இது மாதிரி ஆகிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து ரிசல்ட் வந்து ரொட்டேட் ஆனது தான் வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஏவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவைன்னா console.logல வந்து கவுண்ட் தேவை கரெக்டாக. ஸோ கவுண்ட் வந்து என்னன்னா ஓகே அப்படி கவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதனால் பிரேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வந்துச்சு. ஓகே இப்போ 5 வந்து ஓகே. ஆனால் இது கரெக்டானு தெரியணும்ல, அதனால் என்ன பண்ணுறேன்னா console.logல ரிசல்ட்டையும் ரிசல்ட் ஏவையும் கன்சோல் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டும் ஏவும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ சேமாக இருக்கிறப்ப நமக்கு எத்தனை தடவை வந்து ரொட்டேட் ஆகி இந்த ரிசல்ட் வந்துருக்குன்னா 5 times. ஸோ 5 times. ஸோ இந்த பிரேக் எது கொடுத்தோன்னா ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உள்ளே வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே எனக்கு லூப்பே ஆகக்கூடாது, இதோட ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பிரேக் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம பிரேக் யூஸ் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணி நின்றுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா எம்என்சி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், ஃப்ரீக்வன்சியாக கேட்ட கொஸ்டின், இல்லாட்டி வந்து ஒரு வாரம் முன்னாடி, இல்லாட்டி முந்தா நேற்று, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக இருக்கிற எம்என்சி கம்பெனி என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி சால்வ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம். ஒருவேளை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, இது எனக்கு தெரியல, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த கோடிங்குமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா?